Hi all, welcome back to Kavi's Lifestyle. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூணார் vlogல வந்து இன்ட்ரோ எடுக்கல, ஸோ அந்த இன்ட்ரோ தான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நாங்கள் வந்து என்னைக்கு இங்கேருந்து மூணார் கிளம்பணும் அப்படின்னா வந்துட்டு 24th இங்கிட்வாடி 24th வந்து நைட்டு வந்து கிளம்பணும். வெட்னஸ்டே நைட் கிளம்பணும். வெட்னஸ்டே நைட்டு அப்புறம் தேர்ஸ்டே மார்னிங் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே நைட் வந்து ஒரு 12 o'clock போல் ஊருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இதில் வந்து இன்ட்ரோவும் எடுக்கல, எண்டிங்கும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, ஒன்லி வீடியோ மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோன்னு இல்லை, எல்லா லாங் வீடியோக்குமே நான் வந்து இன்ட்ரோ வந்துட்டு பேசி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes இல்லைனா 1 minute இருக்க அந்த இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எல்லா பாட்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேயில் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே போனோம், அவ்வளோலாம் சுற்றலை. ஏன்னா ஃபுல் மலை. மூணாரில் இறங்கி அந்த மலையில் போய் தான் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் நிறைய இடம். அந்த மழை வந்து நசம் பெஞ்சிட்டே இருந்ததுனால அது நார்மல் மழைனா பரவாயில்ல, பட் அது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்மளால் நடக்கவே முடியாத அளவுக்கு தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மலையிலே தான் நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ரூம்லேயும் இல்லை, பஸ்லேயே கூட ரவுண்டிங்லேயே தான் இருந்தோம். இது ஃபேமிலி டூர்னால் நாங்கள் எங்களோட எப்படி சொல்கிறது, எங்கள் ஃபேமிலி மட்டும் அப்படிலாம் இல்லை. இது வந்துட்டு ஒரு பழக்கடை சங்கத்து டூர். ஸோ வருஷம் நாங்கள் எங்கள் அத்தோடு சின்ன பிள்ளையாக இருக்க போகிறதே நாங்கள் வருஷம் வந்து டூர் வந்து போவோம். மேக்ஸிமம் பார்த்த இடமா தான் இருக்கும். மூணாரே ஆல்ரெடி போயிருக்கோம், பட் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி போனது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துட்டு போவோம் டூர். வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து மொத்தம் 2 டைம் வந்து சங்கத்துலேருந்து கூப்பிட்டு போவாங்க. ஒன்று வந்து ஃபேமிலி டூர், ஒன்று வந்து சிங்கிள்ஸ் டூர். சிங்கிள்ஸ் டூரில் அம்மா அப்பா மட்டும் போவாங்க. ஃபேமிலி டூரில் நான், அண்ணா, எங்கள் ஃபேமிலி எல்லோரும் மொத்தமாக 4 பேருமே போவோம். சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான். பாட்டி வந்து வந்ததில்லை. ஸோ நாங்கள் எங்கள் இதில் வந்து நாங்களும் எங்களோட மாமா வீட்டில், வேல்வன் மாமா வீட்டில் நாங்கள் 2 ஃபேமிலி மட்டும் போவோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் பழக்கடை வச்சுருக்கிறதுனால வந்துட்டு போவோம். ஸோ நாங்கள் 2 ஃபேமிலியுமே வந்து போவோம். ஆனால் கோவா வந்து எங்களோட 4 அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோவாவில் எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து வந்துக்கலாம், ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நிறையா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மோஸ்ட் ஆஃப் வந்தாங்க. பட் வந்து அது அவ்வளோலாம் நல்லா இல்லை கோவா. அதான் நாங்கள் வந்து 2 ஃபேமிலி போவோம் எப்போயுமே, பழக்கடை வச்சுருக்கனாலே. போன வட்டம் வந்துட்டு எங்கள் கீர்த்தனா வந்து வரல, ஏன்னா எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால், ஸோ அதனால் வந்து விட்டு வரல. போன வட்டம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வந்தாங்க. ஸோ நான், அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி, பாப்பாவுக்கு வந்து அப்போ ஒரு 8 month 9 month இருக்கும். ஸோ அதனால் கூப்பிட்டு போனோம். அப்புறம் அத்தை வீட்டில் வந்துட்டு அத்தை மாமா தீபன் நாங்கள் எல்லோரும் போனோம். நெக்ஸ்ட்டு இது அதுக்கு முந்தின டூர் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வரல, நான், அண்ணா, அண்ணி, பாப்பா, மாமா, அத்தை, கீர்த்தனா நாங்கள் மட்டும் போனோம். இந்த மாதிரி அவங்கவுங்க சுச்சுவேஷன் பொறுத்து சில பேர் வந்துட்டு வர முடியாமல் கூட இருக்கலாம். இந்த டைம் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்து நான், அம்மா, அப்பா 3 பேர், நாங்கள் 4 பேர் போனோம். எங்கள் மாமா எங்கள் சித்தி வந்திருந்தாங்க. எங்கள் அண்ணாவுக்கு பதில் எங்கள் சித்தி வந்திருந்தாங்க. ஸோ இன்னொரு எங்கள் மாமா ஃபேமிலியில் வந்து அத்தை, மாமா, கீர்த்தனா, தம்பிங்க 2 பேர் வந்திருந்தாங்க. தீபன் வந்துட்டு வரல. எங்கள் வீட்டில் வந்து அண்ணி, அண்ணன் 2 பேருமே வரல. ஏன்னா தம்பி வந்து இப்போ தான் அவனுக்கு வந்து 50 days வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு வரல. அது தம்பிக்கு வந்து அங்கே பயங்கரமாக மழைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கூட்டு போக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோம். அதான் வரல. ஸோ அதனால் இது வந்து டே ஃபர்ஸ்ட். ரொம்ப நான் சரசன் பேச வேணாம், ரொம்ப லாங்காக போகுது வீடியோ. இப்போ 5 minutes வந்துருச்சு. ஸோ ரொம்ப லாங்காக போகுது. அதனால் வந்துட்டு நீங்கள் போய் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டே 2 அண்ட் டே 3 எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து வரும். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்குறது கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எப்படி வீடியோ இருக்குன்னு எல்லாமே எனக்கு. ஃபஸ்ட் நாள் வந்து மார்னிங் அங்கே போய் ரீச் ஆனோம் ஒரு 7 அந்த மணி 6 சம்திங். அப்போ வந்து ஒரு ஃபால்ஸில் வந்து நிறுத்தி பார்க்கறதுக்காக, வியூ பாயிண்ட்காக நிறுத்தினோம். அப்போ எடுத்த வீடியோ இது. என்னை கூட இப்படிலாம் வளர்த்துருப்பாங்களான்னு தெரில. அப்படி தான் அவளை எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு நகரவே இல்லை. தாத்தா பாட்டின்னு கூட கூப்பிடல, ஒரே அம்மா அப்பா தான். எங்களுக்கு கொடுத்த ரூம் வந்து இன்னும் வந்து வெக்கேட் ஆகலைன்றதுனால 2 ஃபேமிலிக்கு சேர்த்து ஒரு ரூம் வந்து ஃபார் எமர்ஜென்சி மட்டும் கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கும் இப்போ. அத்துலாய் ஹாய்.
வேணான்றவா உடனே பார்க்குறியா வரேன் அத்தை கூட இதுதான் டே ஃபர்ஸ்ட் என்னோடய அவுட்ஃபிட். இது வந்துட்டு ஒரு பர்பிள் ஷேட்லேயே லைட் ஷேடு. ஸோ உள்ள ஸ்லீவ்லெஸ் டாப் நீ வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கோட்டை லெகின் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஆங்கிள் ஃபிட்டோடு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இது பண்ணி போட்டிருந்தேன். ஷூ போட்டு மேட்ச் பண்ணியிருந்தேன். பால்கனியில் சரியான வியூ அழகாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட அவுட்ஃபிட். எல்லோரும் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து சரவண பவன் இருந்தது. ஸோ அங்கே போய் நல்லா தோசை அது இதுன்னு சரியான பொங்கல் வடை இட்லின்னு சொல்லி சாப்பிட்டோம். வியூஸ் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபீல்ஸ் லைக் ஹெவன் சொல்லுவாங்களே அது மாதிரி செம்மையாக இருந்தது வியூஸ். ஒரே க்ளவுட்ஸு அதான் சொல்லுவாங்கள்ல அந்த படத்துலலாம் நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க மழை பெஞ்சுது, வெயில் அடிக்குது இந்த மாதிரி. அப்புறம் எல்லாருமே தூங்கிட்டாங்க, நான் மட்டும் முழிச்சு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். நல்லா சாங்ஸ் வேறு ஓடிச்சு. ஸோ சாங்ஸோடு போட்டோம்னா கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதனால் வந்துட்டு சாங்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன். ரோடெலாம் நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். நம்ம இப்படி பார்க்குறப்போ நம்ம இறங்க போகிற ரோடு தெரியுது, ஆனால் அதுக்கப்புறம் ரோடு இருக்கிறது தெரியவே இல்லை. அது எப்படி நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நெட்டு குத்தலாக இருக்குது வீடு ஃபுல்லாக பாருங்களேன். மலையில் நெட்டு குத்தலாக வீடு இருக்குது, அதுலேயும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லோரும் சொன்னாங்க, கேட்டப்போ சொன்னாங்க ரொம்ப இந்த மாதிரி இந்த ஒரு 2 months பயங்கரமாக வந்து அவங்களுக்கு வியாபாரமே ஓடாதான் சீசர் அதோ சொன்னாங்க சம்திங். ஸோ ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் குளிர்லாம் பழகிடும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு வழியாக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இது என்ன பிளேஸ்ன்னு தெரில, ஆனால் அது வந்து ஒரு மூலிகை காலம் பண்ணிட்டு. ஸோ வந்துட்டு இதில் பாருங்களேன், இது அந்த சவுண்ட் கேட்கும் மலையோட சவுண்டு. இது ஜீப் சவாரி ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, பட் பர் பர்சன் வந்துட்டு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ கீழே வந்து கொஞ்சம் நெட்டு குத்தலாக போகுது, அங்கே போய் நம்ம இறக்கி விட்ருவாங்க. அங்கே தான் அதுக்கும் கீழே கார்டனு இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. நான் சொன்னேன்னா இப்படி தான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மழை பெய்யுது, திருப்பி 5 மினிட்ஸ் வெயில் அடிக்குது. அங்கே கொடை வச்சுட்டே தான் சுற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. பர்ஃப்யூம்ஸ்லாம் நல்லா இருந்தது, ஹெவி ஸ்மெல் தான் இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ் ஸ்மெல், ஜாஸ்மின் இந்த மாதிரிலாம் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தது. பட் வந்து இவ்வளோ ஹெவியாக போட்டால் கண்டிப்பாக வந்து எனக்கு ஹிட் பண்ணிடணும். ஸோ அதுவும் இல்லாமல் ரேட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் வாங்கலை. நெக்ஸ்ட் கார்டனோட என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு கொடை கொண்டு வந்திருந்தேன். அங்கே வந்து எல்லாருக்குமே கொடை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதனால் கொடைலாம் வாங்கிட்டு இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து இதை சொல்லி ஒவ்வொரு இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, கேட்டுவாங்க. மேக்ஸிமம் இதில் சவுண்ட் எதுவுமே கேப்சர் ஆகிருக்காது, மழை பெஞ்ச மழை சவுண்ட் தான் கேட்கும். அது ஒவ்வொரு செடிக்கு என்னென்ன யூஸ் அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அந்த பர்ஃப்யூம் பற்றி கேட்டால் நல்லா நமக்கு தெரியுன்றவங்க சொன்னாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருந்தது, கேரளா ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு. ஸோ அங்கே வந்து இந்த 2 தங்கத்தைங்களையும் நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். அண்ணன் தங்கச்சி பாசம் வந்து அப்பப்போ போலியும் சில நேரம் சண்டை போட்டு உருளுவானுங்க. இவங்களை கண்டுக்கவே கூடாது. இந்த அந்த மேலே ஜீப் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நெட்டு குத்தலாம் வந்து வரும் ஜீப் வந்துட்டு. போகிறப்ப இவனோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ எடுத்தோம் பாருங்கள். தலைவர் மரண பீதியில் வராது. என் வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு என்னை முறைக்க வேறு செய்கிறான். அவன் கையை இப்படி பிடிச்சிட்டு உட்காந்து வராங்க. அப்புறம் போய் இறங்கிட்டு அங்கே போய் ஒரு குட்டி கடையில் போயிட்டு பழம்பூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே வந்து மேகியில் பழம்பூரி தான் அங்கே சுட சுட போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பேக்கெட் ஐட்டம்ஸ் மிக்சர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பழம்பூரி சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. சாப்பிட்டுட்டு 1 2 3 கிளம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சாப்பாடு எந்த கடையிலையுமே இல்லை. 10 பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குன்றனால பாதி பேர் அந்த விறகுல இருக்கும் பாதி நாங்கள் வந்தோம்.
சாப்பாடு நல்லாவே இல்லை. நான் வெஜ்ஜு சாப்பிட்டேன், ஓகேவாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், பட் சிக்கன் பிரியாணிலாம் நல்லாவே இல்லை. அப்பா அப்போ பேசுகிறது கேளுங்களேன். எங்கள் டேடியோட நேட்டிவே வந்து கேரளா தான். அவர் ஒரு கேரளத்து சேட்டன். அவர் வந்து அப்பப்போ பைனாப்பிள் அப்புறம் வந்து பலாப்பழம்லாம் எடுக்க வருவாரா. ஸோ அதுக்காக வந்து நைட் ஆனால் செம்மையாக சாப்பிட்டோம். நல்லா ஒரு ஹோட்டலில் போயிட்டு நல்லா வந்து ஆட்டோ அப்போயும் மழை தான். அங்கே போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு நல்லா சாப்பிட்டாங்க. ஆம்பியன்ஸுமே நல்லா இருந்தது, ஃபோட்டோ ஸ்பாட்மெண்ட்லாம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் நிறையா நான்வெஜ் சாப்பிட்டாங்க. நான் வந்து பன்னீர் கிரேவி நான்லாம் வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னா நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாசிட்டிவ்னா ஓகே, நானே வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, பாய். வி கேன் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 டே 2 இன் மூணார். ஸோ அந்த வீடியோவில் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் வந்துட்டு, எனக்கு வந்து இப்போ காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். பட் வந்துட்டு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் வந்து சண்டே தான் லாங் வீடியோ எடிட்டுமே பண்ணணும் அண்ட் வந்துட்டு அப்லோடுமே பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் மட்டும் ட்வைஸ் லாங் வீடியோ ஒரு வாரத்தில் ட்வைஸ் வந்து போட்டலாம். ஒன்று வந்து இந்த வாரத்தில் வந்துட்டு இன்றைக்கு ஒன்று வரும், டியூஸ்டே ஒன்று அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சாட்டர்டே ஆர் சண்டே இந்த டேஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீக் வந்துட்டு ரெகுலராக வந்து டியூஸ்டே இல்லைனா வெனஸ்டே இல்லைனா சண்டே சாட்டர்டே இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு வரும். பட் ஷார்ட் வீடியோ வந்துட்டு நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே 1 by 1 நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போயுமே எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ எடுத்து வச்ச வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க வீடியோஸ் வந்துட்டு எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Bye. We can meet in next video. Thank you for watching.